சுத்த அந்த சன்மார்க்கத்துல போகணும். ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு அப்படிங்கிற நிலைகளை அறிந்து கொள்ளணும். எனக்குள் இருப்பது யார், நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன், அடுத்து என்ன பண்ண போறேன், இப்படிப்பட்ட தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தேன். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களை முறைப்படி குருவை தேர்ந்தெடுத்து திருச்சி மாவட்டத்துல ஒருத்தர்கிட்ட பயின்று கற்றுக்கிட்டேன். 18 உபநிஷதங்களே கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது முழுமை எனக்கு மன திருப்தியாக. அப்ப சிவபுராணம், கந்த புராணம், மார்கண்டேய புராணம், இப்படிப்பட்ட புராணங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லா புராணங்களையும் விதவிதமான கருத்துக்கள், குழப்பங்களை தந்துச்சு. அப்பவே எனக்கு ஒரு முடிவான தீர்வா அமையல. ஆகையினால என்னுடைய பெற்றோர்களும் திருமணத்துக்கு உண்டான காரியங்களை ஏற்பாடு பண்ணும்போது திருமண மண்டபத்திலேயே வீரேந்திரகுமார் அப்படின்னு ஒரு பேர் கொண்ட ஒருத்தர் என்னுடைய கரம் பிடிச்சார். அவர் ஒரு மகாபெரிய ஹனுமான் பக்தர், சிவன் மேல் மகா அன்பு ஈடுபாடு கொண்டவர். சக்தியை பெண்களை ஆதிசக்தியா சொரூபனியா பாக்குறது. அப்ப அந்த ஐயாவோட நான் இணையணும் அப்படின்னு எங்க அம்மா அப்பா ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு